Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக கேரள எல்லைப் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோவில் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு இரு மாநில மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள், வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் இடுக்கி மாவட்டத்தில் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சத்யராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்யராஜ், இந்த ஆலோசனைக் கூட்டம் தொடர்பான விவரங்கள். பரிதா, ஒவ்வொரு ஆண்டும் மங்களதேவி கண்ணகி கோவில் திருவிழாவானது சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலானது தமிழக கேரள எல்லை மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. இதன் காரணமாக இன்று வருகின்ற மே 12ஆம் தேதி மங்களதேவி கண்ணகி கோவில் திருவிழாவானது நடைபெற உள்ளது. இதற்கான ஆலோசனை கூட்டம் இரு மாநில மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இடுக்கி மாவட்டம் தேக்கடி அருகே உள்ள ராஜீவ்காந்தி கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டரங்கிற்கு தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங், இடுக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் விக்னேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான சில நடைமுறைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் பொதுமக்களுக்கு வசதிக்காக ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது மலைப்பகுதியை சார்ந்த கோயில் இருக்கப்படுவதால் வனத்துறை அதிகாரிகளும், வருவாய்த்துறை அதிகாரிகளும், சுகாதாரத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் வசதிக்காக தண்ணீர் வசதி, பாதுகாப்பான வசதி, அவர்கள் நடந்து செல்வதற்கு ஏற்றவாறு பாதை வசதி, சுகாதாரமான வசதி போன்றவற்றை குறித்து ஆய்வுகள் நடைபெற்றது. இந்த ஆய்வானது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழகம் மட்டுமல்லாது கேரளாவிலிருந்தும் சுமார் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்களும் கண்ணகி கோயிலுக்கு வருகிறது என்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக 5000 அடி கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் உள்ள இந்த கோவிலானது பொதுமக்கள் வருகிறது என்று பொங்கல் வைத்து கண்ணகி கோவிலுக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. முக்கியமான இந்த திருவிழாவுக்கு இந்த ஆண்டு 2025 வருகின்ற மே மாதம் 12ஆம் தேதி கோயில் திருவிழா நடைபெற உள்ளதை ஒட்டி இரு மாநில மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டம் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.